ஹலோ கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டோஸ்இண்ட் அப்படின்ற பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரப்போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா இப்போவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை உங்களோட ஃபோன் நம்பராகவே நீங்கள் வச்சுக்கலாம். இதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. ரெண்டாவது, இதில் நிறைய விதமான கேஷ்பேக் ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அமேசான் பார்த்தீங்க அப்படின்னா 5%, புக் மை ஷோவில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஸ்விக்கி, சொமேட்டோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்கெட் இந்த மாதிரிலாம் ஒரு 10% ஆஃப் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த பேங்க்கில் நீங்கள் அமௌண்ட்டு நீங்கள் சேவிங் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க, அதில் அமௌண்ட்டு நீங்கள் ₹1,00,000 வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 6.75லேருந்து 7.75 வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இவங்க பே பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம வீட்டிலேருந்தே ஓப்பன் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் வேணும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு உங்களோட ஆதார் கார்டு வேணும். ரெண்டாவது உங்களோட பேன் கார்டு வேணும். இது 2 மட்டும் இருந்தால் போதும். இந்த பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம வீட்டிலேருந்தே ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா இப்போவே நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நான் போகிற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ரெண்டாவது, ஃபினான்ஸ் சம்மந்தமான எல்லா கண்டென்ட்டுமே நம்மளோட சேனலில் இருக்கும். அதையுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துங்க. கீழே லிங்க் கொடுத்துருங்க. அப்படி இல்லைனா நம்மளோட டெலிகிராம் இதில் கொடுத்துருப்போம், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனை நீங்கள் உங்கள் பேங்க்லேருந்து அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டார்ட் நவுன்னு கேட்கும். ஸ்டார்ட் நவுன் கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா என்டர் உங்கள் மொபைல் நம்பர் இருக்கா, இந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா டூ யூ ஹேவ் எனி ரெஃபர் கோடுன்னு கேட்கும். சப்போஸ் கீழே அங்கே கொடுத்துருந்தா அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொடுத்துங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களோட ஆதார் கார்டில் நீங்கள் என்ன நம்பரை லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். ரெண்டாவது, உங்களுக்கு இதில் என்ன விதமான அக்கௌண்ட் கேட்குறாங்க, சேலரியா, சேவிங்ஸா, அடுத்து ஃபிக்ஸ்டா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்டு கிரெடிட்ஸ்ன்னு இருக்கும், ஸ்டாக்ஸ் இருக்கும். சரிங்களா, இதில் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டுக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டை நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி முடிச்சுட்டு ரெண்டாவது இந்த இடத்துல உங்களோட பேன் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் நெக்ஸ்ட்டு வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். உங்களோட நேமு எல்லாமே இங்கே காட்டும். கரெக்டாக இருக்கா ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கீழே உங்களோட அட்ரஸ் கேட்கும். சரிங்களா, உங்களோட ஏடிஎம் கார்டு, இந்த மாதிரி கிரெடிட் கார்டு, இந்த மாதிரி எது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அது உங்களோட டெம்பரவரி அட்ரஸ்க்கு வேணுமா, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பர்சனலாக இன்னொரு அட்ரஸ் வச்சுக்கிங்க அந்த அட்ரஸ்க்கு வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. அதையுமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ரெண்டாவது, நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அபவுட் யுவர் செல்ஃப்னு கேட்குதா, பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. உங்களோட ஃபாதர் நேம், ரெண்டாவது மதர் நேம், அடுத்து உங்களோட இமெயில் அட்ரஸு நீங்கள் சிங்கிளாக மேரிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றத கேட்பாங்க. உங்களோட ஆனுவல் இன்கம், நீங்கள் ஹவுஸாக, ரிட்டையர்டாக, சேலரி பர்சனாக, எம்ப்ளாயின்னு கேட்பாங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கேட்பாங்க. இந்த இடத்துல உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை நீங்களே டைப் பண்ணுறனாலும் டைப் பண்ணிக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் போட்டு இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் கேட்கும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ வேணாலும் டெபாசிட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் யுவர் அக்கௌண்ட் இருக்கா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் இருக்குது, அப்புறம் மெகா ஸ்டார் இருக்குது. இதில் ஒன்றுக்கும் ஒரு ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆஃபரில் நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா 50,000 டெபாசிட் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவுமே சேஃபாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதில் நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கொடுத்துட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இல்லை கொடுக்க முடியல அப்படின்னா இந்த இடத்துல நோ கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கேஒய்சி கேட்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு கேஒய்சி கேட்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் கேஒய்சி அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஒரு இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதுக்கு படிக்க எல்லாம் கொடுத்துக்கலாம். ஸ்டார்ட் வீடியோ கேஒய்சி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்சன் வருவாங்க. அந்த பர்சன் உங்களோட எல்லாத்தையும் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை அப்லோட் கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆப் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நிறைய விதமான டீட்டெயில் கேட்பாங்க. இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன வேணும் அது அப்படின்றத கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட சரிங்களா, அதாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பரை போட்டு இல்லைனா உங்கள் ஃபோன் நம்பரை போட்டு நீங்கள் உங்களோட யூபிஐ ஐடி செட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா அந்த இடத்துல கிரியேட் யூபிஐ ஐடின்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இல்லைனா ஐ வில் டூ இட் லெட்டர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா,
முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் ஃபுல்லாகவே ஓப்பன் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கு வேணாலும் எவ்வளோ வேணால் பே பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணும் இல்லைனா டெபிட் கார்டு வேணும் அப்படின்னா அதிலே கேட்பாங்க. அதிலே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. 2வது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி எல்லாமே இந்த இடத்துல கேட்டிருக்கும். சரிங்களா? அதெல்லாம் கரெக்டாக வந்திருக்கா இல்லை ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். இந்த இதில் ஃபுல்லாகவே நான் சொல்லிக் கொடுத்துருப்பேன். இதுக்கப்புறம் இன்னும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதில் சில கேஷ்பேக் ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அந்த இதுவுமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணனால அந்த ரூ. 50 கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதுக்கு சின்ன சின்ன ட்ரான்சாக்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ்பேக் வந்து நிறையவே கொடுப்பாங்க. அந்த கேஷ்பேக் எல்லாத்தையும் நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து அவ்வளோதான். ஒரு ஸ்டெப்பாக நான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துட்டேன். உங்களுக்கு வேறு யாருக்காவது ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ரெஃபர் கொடுத்துக்குங்க. அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் அடுத்து சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு அடுத்து ஏதாவது வீடியோ போடணும்னு சொல்லுங்கள். அந்த வீடியோவை நான் மேக் பண்ணி அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே கைஸ், நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பை. லவ் யூ கைஸ்.